ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனி குருஜி சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில அனிமே அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. அது என்னென்ன அனிமே அப்டேட்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துட்டு, ஸோ பார்த்தீங்கன்னா கிரன்ச்ரோலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அனிமேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணியிருக்கானுங்க. ஸோ அந்த அனிமேஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை டச் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபருக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. கொஞ்சம்னு சொல்ல முடியாது, ஒரு 280 சப்ஸ்கிரைபர் வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எந்த இதில் ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரன்ச்ரோலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன அனிமேலாம் ஃப்ரீ பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிறதுலேருந்தே நம்ம ஆரம்பிச்சிடுவோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிரன்ச்ரோல் என்ன அனிமே ஃப்ரீ பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூ பியூட்டி அப்படிங்கிற ஒரு அனிமே நீங்கள் 2024 வந்துச்சோம். அதாவது போன வருஷத்தில் அக்டோபர் லைனப்பில் ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பானுங்கன்னு நினைக்கிறேன், இந்த ட்ரூ பியூட்டி அப்படிங்கிற இந்த அனிமே. ஸோ இந்த அனிமே கான்செப்ட் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் அனிமே, அதாவது பொம்பளை பிள்ளைய பார்க்குற மாதிரியான அனிமே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு மேக்கப்பை வச்சு தான் போயிட்டுருக்கும். அதாவது அவங்க முகம் கொஞ்சம் கேவலமாக இருக்கும்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா மேக்கப் போட்டு அவங்கள அழகுப்படுத்திக்கிட்டு, ஸோ கடைசியில் இன்னர் அழகு தான் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணர்வாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அனிமே கான்செப்டில் தான் போவோம் இந்த ட்ரூ பியூட்டிங்கிற அனிமே. ஸோ இந்த அனிமேல பார்த்தீங்கன்னா டோட்டல் 12 எபிசோடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கிரன்ச்ரோலில் பார்த்தீங்கன்னா இந்த அனிமே ஃப்ரீ பண்ணிட்டானுங்க. ஸோ யாருக்காவது இந்த அனிமே பார்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கிரன்ச்ரோலில் போய் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி பேஸ்டாகவும் போவோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நல்லா இருக்கிற அனிமையாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைக்யூ பார்த்தீங்கன்னா சீசன் 1 அண்ட் சீசன் 2 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. சீசன் 3 எப்படா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீசன் 3 பார்த்தீங்கன்னா வரப்போகுதுன்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லீக் மாதிரி கிடச்சிருக்கு, அஃபிஷியலாக இல்லாட்டியும் ஒரு லீக் கிடச்சிருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதனால் கூட இருந்திருக்கலாம். இந்த சீசன் 1 சீசன் 2 பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ பண்ணியிருக்கானுங்க. ஸோ ஏன்னா அப்போ தான் நிறைய பேர் பார்ப்பாங்க ஹைக்யூ, அப்போ சீசன் 3 வரையில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 1 சீசன் 2 பார்த்தீங்கன்னா இப்போ தற்பொழுது ஃப்ரீ பண்ணியிருப்பானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சீசன் 1 சீசன் 2 நீங்கள் ரீவாட்ச் பண்ணணும் இல்லை புதுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கிரன்ச்ரோலில் இப்போ ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காமல் முறையில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷங்க்ரிலா ஃப்ரண்டியரோட சீசன் 2 பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்குது. ஆல்ரெடி சீசன் 1 பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீசன் 2 பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ பண்ணியிருக்கானுங்க. யாராவது தமிழ் டப்பில் ஷங்க்ரிலா ஃப்ரண்டியரோட சீசன் 2 பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் போய் பார்த்தீங்கன்னா கிரன்ச்ரோலில் போய் பாருங்கள். என்ன இது பார்த்தீங்கன்னா, இப்போ தான் பார்த்தீங்கன்னா சீசன் 2 பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சீசன் 2 பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணிருக்கானுங்க. ஸோ என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா அனிமேக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஃப்ரீ பண்ணுவானுங்க. ஏன்னா இந்த ட்ரூ பியூட்டிங்கிற சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு அனிமே, அதெல்லாம் எப்போ போன வருஷம் ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ அதுவே ஃப்ரீ பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் கழிச்சு தான் ஃப்ரீ பண்ணியிருக்கானுங்க. ஷங்க்ரிலா ஃப்ரண்டியர்லாம் ஒரு நல்ல அனிமே, அது பார்த்தீங்கன்னா ஏன் உடனே ஃப்ரீ பண்ணிட்டானுங்க அப்படின்னு தெரியல. ஸோ இனிமே நல்லா தான் இருக்கும். நல்லா இருந்தால் கண்டிப்பான முறையில் வாட்ச் பண்ணக்கூடிய அனிமே சீசன் 1 சீசன் 2. சீசன் 1க்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 தமிழ் டப் இருக்குது. அதாவது அனிமே டைம்ஸில் ஒரு தமிழ் டப் இருக்குது, அது வேறு ரகம், இது வேறு ரகம். ஸோ நீங்கள் எந்த டப்பில் வேணால் பார்க்கலாம், ஆனால் ரெண்டுமே சூப்பராக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீசன் 2 ஃப்ரீ பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன அனிமே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுஜுட்சு கைசனுடைய சீசன் 1 அண்ட் சீசன் 2 பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ பண்ணியிருக்கானுங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிவியில் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. டிவியில் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிக்கல, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னா நீங்கள் கிரன்ச்ரோலில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டை மட்டும் லாகின் பண்ணுங்கள். அதாவது ஒரு ஃபோன் நம்பர் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஜுஜுட்சு கைசனை ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். இப்போ ஆன்கோயிங்கில் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கரண்ட்டாக உள்ள எபிசோடெலாம் வெயிட் பண்ண முடியல, நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும் அப்படின்னு யாரும் நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் கிரன்ச்ரோல் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணி பார்த்துங்க, சூப்பராகவே இருக்கும் ஜுஜுட்சு கைசன். அதுக்கு இன்னொரு அப்டேட் இருக்குது. ஸோ நான் அதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேட்டட் சீரியஸை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கானுங்க.
அந்த அனிமேட்டட் சீரியஸ் பேர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டெரிக்ஸ் அண்டு ஓப்ளிக்ஸ் தி பிக் ஃபைட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது 2025 வர அனிமே தான். அனிமேட்டட் சீரியஸ் அது வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன், அதாவது நம்ம ஜப்பான் அனிமேஷனுக்கு வந்து ஈடுகட்டல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3D அனிமேஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த அனிமேட்டட் சீரியஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 லாங்குவேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அப்டேட் கொண்டு வரானுங்க. ஆனால் முக்கியமான இதுக்கு தான் கொண்டு வரானுங்க. இது எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நானும் வாட்ச் பண்ணி பார்த்தது இல்லை. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் தமிழ்கிட்ட கொண்டு வந்திருக்கானுங்க. ஸோ எவ்வளவோ அனிமே வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் தமிழ் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். இதை விட்டு அந்த மாதிரி, ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தான் இதெல்லாம் லான்ச் ஆச்சு. நம்மளுடைய சக்கமோட்டோ டேஸ்லாம் அதில் லான்ச் ஆகும்போது தமிழ் டப்லாம் கொண்டு வந்திருந்தானுங்க அப்படின்னா நம்மளுடைய நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் போயிருந்துருக்கும். ஆனால் இந்த மாதிரி இந்த அனிமேட்டட் சீரீஸ்லாம் தமிழ் டப் கொண்டு வருவானுங்க. ஸோ இதையும் வேறு வாட்ச் பண்ண, இதுவும் ஒன்று வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. தமிழ் டப்பில் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இதையும் ஆட் பண்ணியிருக்கானுங்க. எல்லா எபிசோடு இப்போ வந்து தமிழில் இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பான முறையில் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் போய் பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம என்ன இது பார்க்க போகிறோம்னா, போக்கேமானுக்கு ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. போக்கேமான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவியில் பார்க்குற அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து ஆட் பண்ணிகிட்டே வரானுங்க. உதாரணத்துக்கு நம்ம கிரன்ச் ரோலில் வந்து பார்த்திங்கன்னா நருட்டோ ஆட் பண்ணுறானுங்க. அப்புறம் நம்ம டிஸ்னி ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்னி ப்ளஸ்ன்னு ஒரு, அதாவது நம்மளுடைய அமேசான் ப்ரைமில் டிஸ்னி ப்ளஸில் ஒன்று இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ராகன் பால் ஆட் பண்ணானுங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா போக்கேமானோடைய சீசன் 1 to சீசன் 5 இருக்கிற இந்த தமிழ் டப் எல்லா எபிசோடும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய அமேசான் ப்ரைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கானுங்க. அமேசான் ப்ரைம் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கானுங்க. டோட்டலாக 260 எபிசோடு, 260 எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுக்கா ஆட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ போக்கேமான் லவ்வர்ஸ், நீங்கள் ஏதாவது போக்கேமான்லேருந்து நான் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் முறையில் நம்மளுடைய அமேசான் ப்ரைமில் போய் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே இப்போ தமிழில் வந்து அவைலபிளாக இருக்குது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் போய் அமேசான் ப்ரைமையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்க்க முடியும். அதுக்கடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறோன்னா, என்ன ஏதோ ஒரு ஜூஜுட்சு கைசனுக்கு இன்னொரு அப்டேட் சொல்ல போகிறேன்டியாடா, அது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜுஜுட்சு கைசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவி வந்து வரப்போகுது கைஸ். மூவியோட பேர் என்ன வந்து பார்த்திங்கன்னா ஜுஜுட்சு கைசன் ஹிடன் இன்வெஸ்டரி, இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீநேச்சர் டெத் ஆர்க் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஜுஜுட்சு கைசனுடைய இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற May 30, அதாவது 30 May 30 வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது 2025. இது வந்து ஜப்பானில் ரிலீஸ் ஆக போகுது. நம்மளுடைய இந்தியாவுக்கு எப்படி ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ ஆனால் ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா 30ஆம் வந்து ஆட் ஆக போகுது. ஸோ நீங்கள் இந்த மூவி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தேட்டருக்கு வரும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பான முறையில் போய் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோஜோவுடைய பாஸ்ட் லைஃப், அதாவது அவனுடைய வாழ்க்கை வரலாற்றை தான் நோக்கி போகும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ ஜுஜுட்சு கைசன் ஃபேன்ஸ் இந்த மூவியும் ஒன்று வருது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த மூவிக்கு தமிழ் டப் கொண்டு வருவானுங்களா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஜுஜுட்சு கைசன் சீசன் 1 இருக்குது, சீசன் 2 இருக்குது ப்ரோ. வராமலே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிரன்ச் ரோலில் வரும்போது சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஜுஜுட்சு கைசனுடைய 0 மூவியே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப் பண்ணாமலே இருக்கானுங்க. ஸோ அதுக்கு ஃபேன் டப் தான் இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து அதனால வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு டப் பண்ணுவானுங்களா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ எனிவே டப் பண்ணுறானுங்களா இல்லையோ, இந்த மூவி வருது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் இந்த அப்டேட்ஸ்லாம் சொல்லணும் தான் நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இத்துடன் உங்களிருந்து விட பெறுவது நான் உங்கள் அன்னி குருஜி.